வெல்கம் டு பறக்கும் சிறகுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று நியூமரேட்டர், இன்னொன்று டினாமினேட்டர். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம ஒரு பொருளை எத்தனையாக பிரிக்கிறோம், அது எத்தனை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ அதில் டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த ஒரு பொருளை எத்தனையாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறத டினாமினேட்டரில் போடுவோம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அல்லது மற்றவங்களுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நியூமரேட்டரில் போடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பீஸா இருக்குது, அதை 4 பீஸா நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு பீஸை நம்ம சாப்பிட்டோம். ஸோ நம்ம சாப்பிட்டது எவ்வளோ போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரில் டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளோ அதை பிரிச்சுருக்கோம் அப்படின்னா 4ஆக பிரிச்சுருக்கோம். ஸோ ஒரு சர்க்கிளில் 4ஆக பிரிச்சுருக்கோம். ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் 4. நியூமரேட்டரில் நம்ம எத்தனை சாப்பிட்டோம்? 1. ஸோ ஒரு பீஸ், 4ல் ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ 1/4. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எதை சொல்கிறோம் அப்படின்னா, நியூமரேட்டர் எப்போதுமே லெஸ் தேன் டினாமினேட்டராக இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதே நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டராக இருக்குன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஹோல் நம்பர் ப்ளஸ் ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அது பேர் மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ டினாமினேட்டர் 2 நம்பருக்கு சேமாக இருக்குன்னா அது லைக் ஃப்ராக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ எத்தனை முறை சிம்ப்ளிஃபை பண்ணாலும் ஈக்குவல் ஆன்சர், சேம் ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் இவ்வளோ தான். ஸோ இந்த 4 கொஷின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். தேங்க்யூ.